தமிழ் பேசும் தமிழ் உறவுகள் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கங்கள். வாவ், என்ன ஒரு நெயில் பைட்டிங் ஃபினிஷ் இல்லைங்க. T20 மேட்சஸில் சேசிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாளைக்கு அப்புறமா இப்படி ஒரு த்ரில்லிங் என்கவுண்டரை இந்தியன் ஃபேன்ஸ் விட்னஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு கட்டத்தில் எங்கே இந்த மேட்சை இந்தியா லூஸ் பண்ணிடுமோ அப்படின்னு நினச்சப்போ எதிர்பாராத வரம் மாதிரி வந்தார் தினேஷ் கார்த்திக். DK the boss. 29 runs from 8 ball with 2 fours and 3 sixes in a final. Simply awesome. இந்தியா மாதிரி ஒரு கிரிக்கெட்டிங் நேஷனில் இந்தியன் டீமுக்கு செலக்ட் ஆகிறதே பெரிய விஷயம். டேலண்ட் இருக்கணும், இந்தியன் லெஜெண்டரி பிளேயர்ஸோட சப்போர்ட் இருக்கணும், அதே நேரத்தில் லக்கும் இருக்கணும். அவ்வளோ ஈஸியாக அந்த வாய்ப்பு யாருக்கும் அமையறதில்ல. தினேஷ் கார்த்திக்கும் இதுக்கு விதிவிலக்கல்ல. December 1, 2006 ஜோஹனஸ்பர்க் இன் சவுத் ஆஃப்ரிக்கா. இந்தியன் கிரிக்கெட் ஹிஸ்ட்ரியில் ஒரு மறக்க முடியாத நாள். இந்தியா விளையாடின ஃபர்ஸ்ட் T20 மேட்ச் அதுதான். அந்த மேட்ச்சில் 33 நாட் அவுட் அடித்து இந்தியாவை ஜெயிக்க வச்சவர் தினேஷ் கார்த்திக். ஞாபகம் இருக்கா? அவர் அந்த இந்தியாவோட ஃபர்ஸ்ட் T20 மேட்சோட மேன் ஆஃப் த மேட்ச். லாஸ்ட் பால்ல 5 or more ரன்ஸ் இருக்கும்பொழுது 6 அடிச்சு வின் பண்ணி கொடுத்த ஃபர்ஸ்ட் பேட்ஸ்மேன் இன் கிரிக்கெட் T20 ஃபார் இந்தியா DK தான். தெரியுமா? நேற்று நடந்த நிடாஹஸ் ட்ராஃபி ஃபைனல்ஸில் DK செஞ்ச ரெக்கார்டுங்க இது. தன்னோட 17வது வயசுலேயே தமிழ்நாடு டீமுக்காக ரஞ்சி ட்ராஃபி மேட்ச் ஆட ஆரம்பிச்சார் தினேஷ் கார்த்திக். திறமையான பேட்டிங் அண்ட் விக்கெட் கீப்பிங் ஸ்கில்ஸ் மூலமாக செலக்டர்ஸ் கண்ணில் பட்டார். இதன் காரணமாக 2004 நடந்த இந்தியா vs ஆஸ்திரேலியா டெஸ்ட் சீரீஸ்க்கு செலக்ட் ஆனார் DK. ஆஸ்திரேலியன் டீமை 93 ரன்ஸ்க்கு ஆல் அவுட் செஞ்சு இந்தியன் டீம் ஒரு ஃபேமஸ் வின் அடிச்சாங்க. ஞாபகம் இருக்கா? இந்த மேட்ச் தினேஷ் கார்த்திக்கும் ஒரு மெமரபிள் மேட்ச். காரணம் அதுதான் அவரோட டெபு மேட்சும் கூட. இந்தியன் டீம் கோச்சாக இருந்த கிரெக் சாப்பல் ஒரு நேரத்தில் தினேஷ் கார்த்திக் ஒரு டேலண்டட் யங் பிளேயர், இந்தியன் டீமுக்கு கேப்டனாக தகுதியுடையவர் அப்படின்னு சொன்னார். என்னது கிரெக் சாப்பல் தமிழில் பேசினாரா அப்படின்னு மொக்கப்படாதீங்க. என்னதான் கிரெக் சாப்பல் மேல கான்ட்ரவர்சிஸ் இருந்தாலும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆஸ்திரேலியன் கிரிக்கெட்டர் ஒரு யங் இந்தியன் பிளேயரை அப்ரிஷியேட் பண்ணதை அவ்வளோ ஈஸியாக கன்சிடர் பண்ணி உதாசீனப்படுத்திட்டு நம்ம போயிட முடியாது. உண்மையாக தான் இருக்கணும் இல்லையா? ஒரு கட்டத்தில் இந்தியன் டீமில் ஒரு விக்கெட் கீப்பிங் பொசிஷன் ஓப்பனாக இருக்கும்பொழுது செலக்டர்ஸ் தினேஷ் கார்த்திக்கையும் இல்லை தோனியா அப்படின்னு யோசிச்ச நேரத்தில் அப்போதைய கேப்டன் நம்ம சௌரவ் கங்குலி தாதா இருக்கார்ல, தோனிக்கு வாய்ப்பு தரலாம் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறமா நடந்தது எல்லாமே நம்மளுக்கு தெரியும். மகேந்திர சிங் தோனி MSDயா மாறினார். அன்ஃபார்ச்சுனேட்லி தினேஷ் கார்த்திக்குங்கிற ஒரு நல்ல டேலண்டட் கிரிக்கெட்டும் நேஷனல் சைட்ல இருந்து மறைய ஆரம்பிச்சார். இதுக்கப்புறமா ஆஸ்திரேலியா, ஜிம்பாப்வே, வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிராக ஒரு சில ஓவர்சீஸ் மேட்சஸ்க்கு DK விளையாடினாலும் இந்தியன் டீமில் அவரோட பொசிஷன் கேள்விக்கு மத்தியில் தான் இருந்தது. என்னடா அது, நம்ம கெரியர் இங்கேயே முடிஞ்சு போயிடுமோ அப்படின்னு பயந்த தினேஷ் கார்த்திக் 2006 பிரவீன் ஆம்ரே கிட்ட ட்ரைனிங் எடுக்க மும்பை போகிறாரு. அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டும் மும்பை பிளேயருமான அபிஷேக் நாயர் கிட்ட, மச்சான் எனக்கு தங்கறதுக்கு ஒரு சின்ன ரூம் போதுண்டா, அங்கே எந்த ஒரு ஆடம்பர ஃபெசிலிட்டிஸும் வேண்டாம் அப்படின்னு தினேஷ் கார்த்திக் சொல்லியிருக்கிறாரு. ஜிம், பேட்டிங் ட்ரைனிங், மெடிடேஷன்னு ரொம்பவே ரெஸ்ட்லெஸ்ஸாக இருந்த தினேஷ் கார்த்திக்கு ஒரு லைஃப் ரீஹாபிலிட்டேஷன் ப்ரோக்ராம் மாதிரி கொடுத்துருக்கிறாரு அபிஷேக் நாயர். இந்த ட்ரைனிங் இன் 2006 தினேஷ் கார்த்திக் கெரியரை ரிஃப்ரெஷ் பண்ணியிருக்கு. அவரோட செகண்ட் இன்னிங்ஸ்னு நாம சொல்ற இந்த ஃபேஸ் ஆஃப் ஹிஸ் சக்ஸஸ்ஃபுல் கெரியருக்கு அந்த ட்ரைனிங் தான் காரணம்னு நினைக்கிறோம். இன்னைக்கும் பேட்டிங்க்கு வந்த உடனே ஒரு ஹாஃப் சிட்டிங் பொசிஷனில் ஒரு 5 செகண்ட் உட்காந்து மெடிடேட் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு தான் தினேஷ் கார்த்திக் பேட்டிங் பண்ணுவார். கவனிச்சிங்களா? இது எல்லாமே ஒரு பக்கமாக இருக்க, ஃபிட்னஸ், ஒரு ஹேண்டி விக்கெட் கீப்பர் அண்ட் ப்ராப்பர் பேட்ஸ்மேன், ப்ராப்பர் கிரிக்கெட்டிங் ஷாட்ஸ் விளையாட தெரிஞ்ச ஒரு பேட்ஸ்மேன், IPL மேட்சஸில் நல்ல பர்ஃபார்மன்சஸ், காம் அண்ட் கூல் ஹெட் போன்ற ஸ்கில்ஸ் தான் செலக்டர்ஸ் DK மேலே வச்சிருக்கிற நம்பிக்கைக்கு காரணம் அப்படின்னு சொல்லலாம். இந்த வருஷம் IPLல கல்கட்டா நைட் ரைடர்ஸ் டீமோட கேப்டன், ஃபர்ஸ்ட் ஏஷியன் T20 சீரீஸ் ஃபைனலில் ஒரு மேட்ச் வின்னிங் ஹீரோயிக் பர்ஃபார்மன்ஸ், இந்தியன் ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு நல்ல நேம். இது எல்லாமே அடுத்தடுத்து வர சீரீஸ்லையும் நெக்ஸ்ட் இயர் வர இருக்கிற வேர்ல்ட் கப்லையும் அவருக்கு இந்தியன் டீமுக்காக ஆடுவார் அப்படிங்கிறத உறுதி செஞ்சிருக்கு. இது எல்லாத்துக்கும் மேலே ஒரு தமிழனா நம்ம எல்லாருமே பெருமைப்பட வேண்டிய நேரம் இது. IPL மோகம் என்னதான் இப்போ ரொம்பவே தலை தொங்கி இருந்தாலும் IPL தாண்டியும் ஒரு கிரிக்கெட் இருக்கு. அந்த கிரிக்கெட்டை தான் நம்ம ஒரு காலத்தில் ஜென்டில்மேன்ஸ் கேம் அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். அந்த ஃபார்மேட் ஆஃப் த கேம்லையும் தினேஷ் கார்த்திக்கை இனிமேல் நம்ம இந்தியன் டீமில் இன்டர்நேஷனல் சர்க்கியூட்டில் நிறைய பார்க்கணும் அப்படின்னு மனசார வாழ்த்தி விடைபெறோம். ஹேட்ஸ் ஆஃப் தினேஷ் கார்த்திக், கங்க்ராட்ஸ் அண்ட் வெல் பிளேட் டீம் இந்தியா. ஆளப்போறான் தமிழன்.